வெல்கம் டு டிஎன் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜ். ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம், ஹெச்சிஎஃப் எல்சிஎம் முடிச்சாச்சு. இந்த கிளாஸில் பர்சன்டேஜ் பார்த்துட்டு பர்சன்டேஜ் 2 வீடியோ வரும். ஏன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நிறைய சம் சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா பர்சன்டேஜில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பர்சன்டேஜுங்கிற டாபிக் ஒரே இடத்துல மட்டும் யூஸ் ஆகுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பாப்புலேஷன் சம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய இடத்துல வரதுனால இந்த பர்சன்டேஜில் நிறைய சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது 2 வீடியோ வரும். அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் இன்றைக்கி பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது பர்சன்டேஜ்னால் பேசிக்காக உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கும்? ஏதோ ஒன்று இந்த 100ன்னு போட்டு ஒரு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடுவோம், அவ்வளோதானே. இது மட்டுமே போதும். இதை மட்டுமே வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் ஒரு ஃபார்மேட் மாதிரி சொல்லிடுறேன். அந்த ஃபார்மேட் வச்சு எப்படி நீங்கள் சம் சால்வ் பண்ணுறதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு பர்சன்டேஜ்னால் என்ன ஏது எதோ உங்களுக்கு தெரிய வேண்டாம். 100 பக்கத்தில் ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள், எதோட பர்சன்டேஜ் கேட்டாலும் அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்கங்கிறத எழுதி. எக்ஸாம்பிளுக்கு 40% ஆஃப் 200 கேட்குறாங்கன்னா 200 ஆஃப்னாலே என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். இது ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வீடியோ அண்ட் பாட் மேத்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஆஃப்னாலே மல்டிப்ளிகேஷன். இந்த 40 அப்படியே எழுதி 100 டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 80 இருக்கும். இப்போ 200ஓட 40% என்னென்னா 80. ஓகேவா? இவ்வளோ தான். அடுத்து பர்சன்டேஜில் இருக்க டைப்ஸு. எக்ஸ் பர்சன்டேஜ். இப்போ முன்னாடி இங்கே பார்த்தோம் இல்லையா, 200ஓட பர்சன்டேஜ் என்ன, 40% என்னங்கிறது இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் மாடல்ஸும். இதே எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ்னால் 20% ஆஃப் 50% ஆஃப் 200 2% கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க சம்ஸ். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், ஜிஎஸ்டி, டெப்ரிஷியேஷன். இந்த ஜிஎஸ்டிக்கு பதிலாக வேல்யூ ஆடட் டேக்ஸ், அந்த சம்ஸும் புக்கில் இருக்கும், ஸ்கூல் புக்கில். இன்க்ரீஸ் டிக்ரீஸ், பாப்புலேஷன் சம்ஸ் இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது பிவைக்யூ மாடல்ஸ் இருந்தால் நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா இந்த 10 மாடல் இருக்குது. இந்த 10 மாடலும் டாபிக் வைஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து நம்ம பண்ண போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம், எஸ்எஸ்சி அந்த மாதிரி எழுதுகிறோம்னா நம்ம டாபிக் வைஸ் நம்மளுக்கு நோட்ஸ் தேவைப்படும். நம்மளுக்கு பர்சன்டேஜ் 1 இல்லை 2 சம்மோ கேட்பாங்க. மிஞ்சி போனால் 3 சம், அதுக்கு மேலே கேட்க வாய்ப்பில்லை. மினிமம் 1, மேக்ஸிமம் 2 or 3 தான் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த 10 டைப்பில் எந்த டைப் கேட்டாலும் நம்ம எப்படி கொஷினை புரிஞ்சு ஆன்சர் போட போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 10க்கும் தனித்தனியாக நம்ம நோட்ஸ் எடுக்க போகிறதில்ல. பர்சன்டேஜ்னு ஒரு சம்ஸ் கேட்டாலே டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் சம்குள்ளே போயிடலாம். ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் 15% லெஸ் தென் 120. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கொஸ்டின் படிக்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லை என்ன கவனிக்கணும், இல்லை எதை நோட் பண்ணி வச்சுக்கணுன்னா 100%ங்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன 100%ங்கிறது எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலில் எவ்வளோ மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, 80 வைக்கிறாங்க, இல்லை 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா இந்த 80ங்கிறது தான் 100%. 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 100ங்கிறது தான் 100%. இதுக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம்? எக்ஸாம்பிளுக்கு 40 எடுக்கிறோம் 80க்குன்னா இந்த 40ங்கிறது 50%, 80ல் 50%. அப்போது 100க்கு நம்ம 50% எடுத்திருக்கோம். 100%ல் 50% மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இங்கே அதே 40 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 எடுத்திருந்தால் அது 40% அவுட் ஆஃப் 100. ஓகேவா? அப்போது நீங்கள் எந்த கொஸ்டின் பர்சன்டேஜில் படித்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு டிடக்ட் பண்ண வேண்டியது எதுனா 100%ஆக எந்த வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறது. அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்சர் டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம நிறைய சம்ஸ் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் 60 சம்ஸ் பக்கம் சால்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 2 வீடியோட எண்டில் உங்களுக்கு இந்த 100% வேல்யூ எப்படி எடுக்கணும், சம்மை எப்படி சால்வ் பண்ணணும், கொஷின் எப்படி புரிஞ்சுக்கணும், எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? அண்ட் எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ மேக்ஸ் ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து தெரியலன்னு சொல்கிறவங்களுக்காக பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறது. ஆல்ரெடி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், எனக்கு நாலேஜ் இருக்குது, பட் கால்குலேஷன் எரர்ஸ் தான் வருதுங்கிறவங்க தயவு செஞ்சு பிவைக்யூஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். பிவைக்யூஸ் மட்டுமே சால்வ் பண்ணால் கூட போதும். இப்போ நான் பர்சன்டேஜுக்கு சம்ஸ் தேடும்போது லைக் ஒரு டாபிக் வைஸ் நான் ஒரு 2 சம் 3 சம் எடுக்கும்போது எனக்கு எல்லா டாப்பிக்கும் 60 சம்ஸ் கிடைக்குது. இன்னும் நிறைய பிவைக்யூஸ் கிடைக்கும். அது சால்வ் பண்ணாலே போதும். மேக்ஸ் சுத்தமாக தெரியலைங்கிறவங்க இந்த வீடியோவை தெளிவாக பார்த்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்களும் நிறைய சம்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது இந்த சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் 150% லெஸ் தென் 120. அதாவது 120ஐ விட 15% குறைவான எண்ணை காண்க. அப்போது
இதில் 100%ங்கிறது என்னது 120. ஓகேவா? இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? 15% கம்மியாக இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த பர்சன்டேஜ் சம்மை எல்லாமே நம்ம 2 விதத்தில் சால்வ் பண்ணலாம். ஒன்று கொஞ்சம் நிறையா ஸ்டெப்ஸ் போட்டு கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணலாம். இல்லை கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் ஈஸியாகவும் சால்வ் பண்ணலாம். ஒரு 2-3 சம்ஸ்க்கு நான் உங்களுக்கு 2 மெத்தடும் சால்வ் பண்ணி காட்டுறேன். எது புரியுதுன்னு பாருங்கள். ஏன்னா சிலருக்கு டேரெக்டாக ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தா புரியாது. சிலருக்கு ஷார்ட்கட்ஸ் டேரெக்டாக சொல்லி கொடுத்தாலே போதும், நான் அதை வச்சே சம் போட்டுக்கிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபியூ சம்ஸ்க்கு நான் 2மே சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, இந்த சம்மை எப்படி 2 வேஸில் போடுவாங்கன்னா, ஒன்று இந்த 120யோட 15% கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணி போடுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுவோம். 120யோட 15%, 0 கேன்சல் ஆகிடும். 5th டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா 5 3s are 15, 5 2s are 10. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ 2 1s are 2, 2 6 are 12, 3 6 are 18. அப்போது 120யோட 15% 18. இப்போது 120லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இது 2 ஆகிடும். 11ல் 1 போயிடுச்சுன்னா 10, 102. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், நம்ம 120ல் 15% கண்டுபிடிச்சி அதை 120லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இதை இன்னொரு மெத்தடில் எப்படி போடுவோம்னா, இந்த 120ங்கிறது தானே 100%. இப்போ என்ன கேட்குறாங்க, 15% கம்மியாக இருக்க நம்பர் கேட்குறாங்க. அப்போ 100ல் 15 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன, 85. அப்போது 85% ஆஃப் 120 என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் டேரெக்டாகவே கிடச்சிடும். ஓகேவா? இப்போது இந்த 85% ஆஃப் 120 கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ஃபார்மேட்டை நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பர்சன்டேஜ், நான் வேறு கலரில் எழுதுகிறேன், இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த சம்ஸ் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஓகேவா? எப்படின்னா 100%ஓட வேல்யூ என்னங்கிறது இங்கே எழுதிப்போம். இங்கே பர்சன்டேஜ், இங்கே வேல்யூ. ஓகேவா? இங்கே 100%ஓட 100% என்னட்டு எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த சம்மில் எக்ஸாம்பிளுக்கு 85% கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 100% எவ்வளோ, 120. 85% நமக்கு தெரியாது. ஸோ பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடும், வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடும் எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்படி மல்டிபிள் பண்ணுவோம். 85 × 120. ஓகேவா? அதாவது எந்த பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணுமோ அதுவும், எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுவும், டிவைடட் பை இந்த 100 கீழே. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணோன்னா 2 6 are 12, 2 5s are 10, 5 1s are 5, பேலன்ஸ் 3, 5 7s are 35. 6 × 17 என மல்டிபிள் பண்ணுறோம். 6 7s are 42, 6 1s are 6, + 4 10, 102 ஆன்சர். ஓகேவா? இப்போது இங்கே இந்த பாக்ஸ் சொன்னோம் இல்லையா, இதை இன்னொரு டைம் கிளியராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் ஒரு பக்கம் எழுதுவோம், வேல்யூ ஒரு பக்கம் எழுதுவோம். என்ன பர்சன்டேஜ் என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு 100% எவ்வளோ, இல்லை கொடுத்துருக்க பர்சன்டேஜ் எவ்வளோ, அது சம்க்கு சம் டிஃபர் ஆகும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் 100% சொல்கிறேன். 100% 120. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 115% இங்கே எழுதிக்கலாம். இல்லை 85% வேணுமா, அது இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்கேஸ் ஒரு பர்சன்டேஜும் 2 வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா, இங்கே 120 100ங்கிறது 100% 120. அப்போ 102 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்கன்னு உங்களை கேட்குறாங்க. அப்போது எனக்கு 102 இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியும், அதை நான் வேல்யூ சைடு எழுதிக்கிறேன். பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இது எம்டியாக இருக்குது. ஓகேவா? என்ன பண்ணணும், கொடுத்துருக்க இந்த பக்கம் எங்கே 2 வேல்யூ இருக்கோ அங்கே க்ராஸாக மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 102 × 100. மேலே இங்கே தனியாக இருக்கிறத டிவிஷனில் எழுதுவோம். ஓகேவா? இப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் பண்ணோன்னா 2 6 are 12, 2 5s are 10, 6 1s are 6, இங்கே 6 1s are 6, பேலன்ஸ் 4, 6 7s are 42. 17 × 5 85 வரும். 5 7s are 35, 5 1s are 5, +3 85 வரும். ஸோ இந்த 102ங்கிறது 85% தெரிஞ்சிடும். எப்போ என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் பர்சன்டேஜ் ஒரு பக்கம், வேல்யூ ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. என்ன கொஸ்டினாக இருந்தாலும் என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா இல்லை வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு க்ராஸாக மல்டிபிள் பண்ணி தனியாக இருக்க வேல்யூவை டினாமினேட்டரில் போட்டு டிவைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சம் சொல்லும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். சம்ஸ் பார்க்க புரிஞ்சிடும். அடுத்த சம் போகலாம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப்
3% in 5%. அதாவது 5%ல் 3% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது எந்த வேல்யூக்கும் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்றுமே எனக்கு என்னடா 2% கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுக்கவே இல்லைன்னா யோசிக்கவே வேண்டாம். 5ல் 3 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ 5ங்கிறது எவ்வளோ? 100%. 3 எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? இதை க்ராஸாக மல்டிபிள் பண்ணுவோம். 3 × 100 எதால் டிவைட் பண்ணணும்? தனியாக இருக்க நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ 5. ஓகேவா? 5 1s are 5, 5 2s are 0. 3 × 20 மல்டிபிள் பண்ணால் 60. ஸோ 60%. பேசிக்கலி இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 5ல் 3ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 5ங்கிறது 100%, 3ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிக்கணும். பர்சன்டேஜ் ஒரு பக்கம், வேல்யூ ஒரு பக்கம் எழுதுவோம். க்ராஸாக மல்டிபிள் பண்ணி இதை வச்சு டிவைட் பண்ணணும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அடுத்து the number which exceeds 60% of it by 42 is, அதாவது ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரோட எக்ஸ்ட்ரா 16%. இப்போது நம்மளுக்கு அது என்ன நம்பர்னு தெரியாது. இந்த கொஷின் ஃபஸ்ட்டு இப்போ படிக்கும்போது நம்மளுக்கு புரியாது. தமிழில் இருக்க பாருங்கள். ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில் அந்த எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸீடுங்கிற வேர்டு இருக்குது, இங்கே குறைக்கங்கிற வேர்டு இருக்குது. ஓகேவா? இங்கே கொஸ்டினில் ஒரு சின்ன எரர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கும்போது உங்களுக்கு தப்பாக இருக்குது இல்லை புரியலன்னு தோணுச்சுன்னா தமிழில் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே தமிழில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில். ஓகேவா? அப்போது ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் நமக்கு தெரியாது. அது வந்து அந்த தெரியாத நம்பர் தான் நம்ம 100%ன்னு வச்சுருக்கோம். அதில் 16% குறைக்கிறாங்க. அப்போ 100ல் 16% குறைச்சா என்ன? 84. 84%ங்கிறது தான் இந்த 42. ஓகேவா? ஒரு நம்பரோட 84% தான் 42. அதாவது ஒரு நம்பர்லேருந்து 16% குறைச்சோம்னா 42 கிடைக்கும்னு சொல்கிறாங்க, 42 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு எண்ணுடன் அந்த எண், ஒரு எண் என்னன்னு தெரியல, அதோட 16% குறைச்சோன்னா 42 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் 16% கண்டுபிடிச்சி அந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும். இது வந்து இங்கே நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா ஆக்சுவலி டைம் கன்சியூமிங். எக்ஸ் மைனஸ் 42ன்னு எடுத்துக்கணும். ஏன் இது எக்ஸ் மைனஸ் 42 எடுக்கிறோன்னா, இதில் 16% என்ன கிடைக்கும்னா இங்கே இருக்க நம்பர்லேருந்து 42 கழிச்சா கிடைக்கிற நம்பர், அதாவது 42 சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கிற நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது 16x இஸ் ஈக்குவல் டு இந்த 100 டினாமினேட்டரில் டிவிஷனில் இருக்க 100 ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். அப்படி மல்டிபிள் பண்ணுறோன்னா 100 × x மைனஸ் 42ன்னு வரும். இந்த 100 எதுக்காக ப்ராக்கெட்டுக்கு வெளில போடுறோன்னா இந்த 100 ரெண்டு டேர்ம் கூடயுமே மல்டிபிள் பண்ணுவோம். அதுக்காக இந்த 16x இஸ் ஈக்குவல் டு 100x மைனஸ் 4200. எக்ஸ் கூட 100 மல்டிபிள் பண்ணால் 100x, 42 கூட 100 மல்டிபிள் பண்ணால் 4200. இப்போது இந்த மைனஸ் 4200 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 4200. இந்த 16x ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 16x. அதே மாதிரி 100x, இங்கே 16x ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது சப்ட்ராக்ஷனில் போகும். ஸோ மைனஸ் 16xன்னு வரும். ஓகேவா? அப்போது 4200 இஸ் ஈக்குவல் டு 100xலேருந்து 16x சப்ட்ராக்ட் பண்ணால் 84x. இப்போது இந்த எக்ஸ் இங்கே வச்சுட்டு இந்த 84 மட்டும் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோன்னா டிவிஷனில் போகும். ஸோ 4200 டிவைடட் பை 84ன்னு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா 4th டேபிளில் இங்கே 21 டைம்ஸ் போகும், இங்கே 105 டைம்ஸ் போகுமா? 105. 4 10s are 40, பேலன்ஸ் 2 1050 டைம்ஸ் போகும். அண்ட் 21 5 கூட மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5 1s are 5, 5 2s are 10. ஸோ இது 5 டைம்ஸ், இந்த 0 அப்படி ஆன்சர் 50 கிடைக்கும். இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி போட்டுடலாம்னா 16% குறைக்கிறோம். ஸோ 100லேருந்து 16 குறைச்சா 84%. அப்போ 84% தான் 42னா 100% எவ்வளோ? என்ன பண்ணுவோம்? இதை வந்து க்ராஸாக மல்டிபிள் பண்ணுவோம். இது ரெண்டையும் 100 × 42. இந்த தனியாக இருக்கிறத டினாமினேட்டரில் எழுதி டிவைட் பண்ணுவோம். 84. இந்த ரெண்டு நம்பரும் பாருங்கள், 42 84. 42 கூட இன்னொரு 42 ஆட் பண்ணி பாருங்கள், இல்லை 42 கூட 2 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 2 4s are 8. அப்போது இது 2 டைம்ஸ் வரும். 2 5s are 10, 0 50. இது ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து லைக் நார்மல் மெத்தடில் போட்டோம். கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வரக்கும் சான்சஸ் இருக்குது, பட் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து, வாட் பர்சன்டேஜஸ்
5 grams of 1 kg. அதாவது 1 கிலோவில் 5 கிராமுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்மளுக்கு 1 kgக்கு எவ்வளோ கிராம்ஸ்னு தெரியணும். 1 kgக்கு எவ்வளோ கிராம்ஸ்? 1000 கிராம்ஸ். அப்போது 100%ங்கிறது 1000 கிராம்ஸ், அதாவது 1000 கிராம்ஸ்னால் 5 இங்கே வந்து பர்சன்டேஜ் எழுதுகிறோம், இங்கே வேல்யூ எழுதுகிறோம். அப்போ 1000 கிராம்ஸுங்கிறது 100%னால் 5 கிராம்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது நீங்கள் வேல்யூ மாற்றி எழுதிட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் இந்த சைட்ஸ் மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாயிடும். பர்சன்டேஜ்க்கு நேராக பர்சன்டேஜ், வேல்யூஸ்க்கு நேராக வேல்யூ எழுதணும். அப்போது 5% கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் க்ராஸாக மல்டிபிள் பண்ணுவோம். 5 × 100 டிவைடட் பை 1000 டினாமினேட்டரில் எழுதி டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி 5/10 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை திரும்ப 5th டேபிளில் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 ஆன்சர் வரும். திரும்ப அதை டிவைட் பண்ணி பாயிண்டில் எடுத்துகிட்டு இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக. இப்போ இங்கே எவ்வளோ 0 இருக்குது? ஒரே ஒரு 0 இருக்குது. அப்போது மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்க நம்பருக்கு 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். டிஜிட்ஸ் எப்போவுமே ரைட் சைடில் இருந்து தான். டெசிமல் பாயிண்ட்ஸ் எப்படி வைக்கணும்னா ரைட் டு லெஃப்டில் தான் பார்க்கணும். இப்போது இங்கே வந்து 5/10 இருக்குன்னா 5க்கு முன்னாடி, அதாவது 5ஓட லெஃப்ட் சைடில் நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.5% தான் ஆன்சர். இது எப்படி 0.5%னா 10 வந்து 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 10 விட 5 சின்ன நம்பர், ஸோ பாயிண்ட் வச்சு 0 போடுவோம். 10 5s are 50. ஓகேவா? இந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த குட்டி ட்ரிக். ஒரு 0 இருந்தால் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட். அப்போது 5/100 இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஆனால் இங்கே ஒரு டிஜிட் தானே இருக்குது அப்படின்னா 0.05. இதே 5/1000 இருந்ததுன்னா 0.005. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். If 30% of B minus A is equal to 18% of A plus B, then the ratio of A is to B. இந்த ரேஷியோன்னு கேட்டாங்கனாலே நீங்கள் வந்து இப்போதைக்கு இப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. A/Bன்னு இருக்குன்னா அதை A is to Bன்னு எழுதுவோம் அப்படின்னு. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கும்போது நான் இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன். இங்கே உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சுக்க அப்படின்னா இப்போ A/Bன்னு இருக்குன்னா அது A is to Bன்னு எழுதுவோம். ஓகேவா? இதுவும் இன்டர் ரிலேட்டட்னு மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதுவோம். ஓகேவா? 30% of B minus A. 30% of B minus A எப்படி எழுதுவோம்? B minus A into 30 divided by 100ன்னு எழுதுவோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? 18% of A plus Bக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ B minus Aவும் A minus B இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம், இந்த நம்பர்லாம் ஒரு பக்கமும் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரும். இப்போது B minus A divided by A plus B is equal to, இங்கே 18/100 அப்படியே இருக்கும். இங்கே ஈக்குவல் டு இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறீங்கன்னா டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறும், நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறும்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும், மேலே இருக்க நம்பர் கீழே போயிடும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 100 கேன்சல் ஆகிடும். சாரி, இங்கே வந்து 30 தான் இருக்குது. அப்போது 6 3s are 18, 6 5s are 30. அப்போது B minus A divided by A plus B is equal to 3/5. ஓகேவா? ஆனால் நம்மக்கிட்ட B minus Aக்கும் A plus Bக்கும் ரேஷியோ கேட்கல, A is to Bக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ A is to Bக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். க்ராஸ் மல்டிபிள்னால் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது அங்கே போகுமா? அப்போ 5B இது என்ன ஆகும்? 5 into B minus Aனா 5B minus 5A is equal to 3A plus 3Bன்னு மாறும். இப்போ ஏலாம் ஒரு சைடு, B எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம். அப்போது மைனஸில் இருக்க 5A அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 5Aவாக மாறிடும். இங்கே ப்ளஸில் இருக்க 3B ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3Bயாக மாறிடும். 5ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2B is equal to 8A. ஓகேவா? இங்கே ஆர்டர் பார்த்துக்கோங்க, A B தான் கேட்டிருக்காங்க. அப்போ A ஃபஸ்ட்டு வரணும், B செகண்ட் வரணும். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்க B அங்கே போகும், திரும்ப என்ன ஆகும்? கீழே டினாமினேட்டரில் போகும், மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே 2/8ன்னு வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா
1/4 வரும். A 1 B 4. அப்போது 1:4 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம். The value of 25% of 1200. ரொம்ப சிம்பிள் சம். 1200 ஓட 25% கேட்குறாங்க. 2 0 கேன்சல் ஆகும். 25 into 12 கண்டுபிடிப்போம். 250. 2 into 25 50. அப்போது 300 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த percentage of percentage sum. 33 1/3% of 50% of 300. முதல்ல வேல்யூ எடுத்து முன்னாடி எழுதிப்போம். இன்டூ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. வேல்யூ பர்சன்டேஜ். ஏன் அப்படின்னா 300ஓட 50%ல் 33 1/3% என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் இது ரெண்டையும் மாற்றி எழுதின ஆன்சர் மாதிரி வருமானு கேட்டால் கிடையாது. பட் சில சம்மில் உங்களுக்கு லைக் மேபி கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வரலாம், இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன் வரலாம். அதுக்காக சொல்கிறேன், ஒரு ஆர்டர் எழுதிக்கோங்க. இப்போ 300 into 50/100 into இந்த 33 1/3 வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். என்ன பண்ணுவோம்? 33 into 3 99. 99 + 1 100. அப்போது 100/3 இதோடு விட்டுறலாமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ எப்படி 50% 50/100ன்னு எழுதணுமோ அதே மாதிரி இந்த 100/3% 100/3 டினாமினேட்டரில் ஒரு 3 எழுதுவோம் இல்லையா, அதை இங்கே இன்டூ 100ன்னு எழுதிப்போம். ஓகேவா? அதாவது 100/3/100ன்னு ஹோல் டிவைடட் பை 100ன்னு வரும். இந்த 3 வந்து அப்படியே கீழே வந்துடும். அப்போ 100/3 into 100ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோன்னா இந்த 100 கேன்சல் ஆகிடும். இந்த 3 into 100ம் 300ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 50 மட்டும்தான் இருக்கும். ஸோ 50 தான் ஆன்சர். ஓகேவா? இன்னொரு டைம் சொல்லணும், கேட்டுக்கோங்க. 300ஓட 50%ல் 33 1/3% கேட்குறாங்க. ஸோ 33 1/3ங்கிறது 100/3%. அந்த 100/3%ன்னு எழுதும்போது இந்த பர்சன்டேஜுக்கான 100 தான் இங்கே கீழே எழுதியிருக்கோம். ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 50 தான் இருக்கும். அடுத்து வேல்யூ ஆஃப் 25% of 1200. இந்த சம் ஹோம்ஒர்க் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் 1200ஓட 25% என்னென்னு. அடுத்து வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசே ஆஃப் 2 rupeesன்னு கேட்குறாங்க. எவ்வளோ ருபீஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 1 ரூபீக்கு 100 பைசேனா 2 rupeesக்கு எவ்வளோ? 200 பைசே. இப்போ 200 பைசேங்கிறது 100%. இது 100%, இது வேல்யூ. இப்போ எவ்வளோ பைசே கேட்குறாங்க? 40 பைசே எவ்வளோன்னு கேட்குறாங்க. 40 பைசே எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? க்ராஸாக மல்டிபிள் பண்ணுவோமா? 40 into 100 டிவைடட் பை இந்த 200 டினாமினேட்டரில் எழுதிப்போம். இப்போ 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 1s are 2, 2 2s are 4, 0. ஸோ 20%. 2 rupeesல 40 பைசேங்கிறது 20%. எக்ஸ்பிரஸ் 233 1/3% ஆஸ் அ ஃப்ராக்ஷன்னு கேட்குறாங்க. அப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பராக எழுதுவோம். இதுக்கு உட்காந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படியே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 into 3 9, 3 3s are 9, 3 2s are 6. அப்போ 233 கூட 3 மல்டிபிள் பண்ணால் 699. மேலே நியூமரேட்டரில் இருக்க 1 கூட ஆட் பண்ணால் 700. அப்போ 700 டிவைடட் பை 3% தான் ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க. பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 700/3 into 1/100. 100ஆல் டிவைட் பண்ணுறேன். நான் இங்கேயும் பை 100 எழுதலாம், இப்படி 1/100ன்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். 7/3ன்னு இருக்கும். இப்படி 3ன்னு இருக்கும்போதே டினாமினேட்டரில் இருக்க 2 இருக்க ஆப்ஷன்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 2 1/3 3 2/3 இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க 2 1/3 தான் ஆன்சராக இருக்கும், இல்லை கெஸ்ட்லையாவது போட்டுருவீங்க. நம்ம எதுக்கும் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். 3 2s are 6, பேலன்ஸ் 1. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் அப்படியே வரும். மேலே கோஷன்ட்டில் இருக்கிறத முன்னாடி எழுதுவோம், ரிமைண்டரை மேலே எழுதுவோம். ஸோ 2 1/3 தான் ஆன்சர். இது நம்ம ஃப்ளூக்கில் போட்டுடலாம். 233 1/3% 2 1/3ன்னு. வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தா தெரியணும் இல்லையா? ஸோ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 is 1/35 கேட்டிருக்காங்களா? அப்போது
2/7ல் 1/35 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது 100%ங்கிறது தான் 2/7. அதில் 1/35 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போது இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 100 × 1/35ன்னு இருக்கும். இதை என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் வச்சு டிவைட் பண்ணுவோம். ஸோ இன்ட்டு 2, இங்கே டினாமினேட்டரில் /7 வரும். இதை அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதிக்கலாம்னா 100 × 1 × 7 அப்படியே ரெசிப்ரோகேட் ஆயிரும். டிவைட் பை 35 × 2 ஆயிடும். 7 1s are 7, 7 5s are 35. ஓகேவா? 5 2s are 10, 0, 2 10s are 20. ஸோ 20% தான் ஆன்சர். கொஸ்டினை தெளிவாக படிங்க. தெளிவாக படிச்சுட்டு 100%ஓட வேல்யூ எதுன்னு அசியூம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் தப்பான ஆன்சரையும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த வேல்யூ மாற்றி எடுத்துட்டிங்கன்னா எப்படி போடுவீங்கிறதையும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் இந்த 100%க்கு இந்த 2/7க்கு பதிலாக இங்கே 1/35 இங்கே 2/7 வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். 1000%ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அவசரத்துலையோ இல்லை இல்லை போட்டு பார்த்தாலே கரெக்டாக இருக்குமோ, கரெக்டாக தான் இருக்குன்னு நம்பி போட்டுறாதீங்க. கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணுங்கள். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இஸ் 1/35? இந்த இப்படி ஒரு ஷார்ட் இது ஞாபகம் வச்சுக்கோம். இஸ்ஸுக்கு அப்புறம் வரதை எப்போவும் ஈக்குவல் டூவில் எழுதுவோம். அப்போ 2/7ஓட ஏதோ ஒரு பர்சன்டேஜ் தான் 1/35. அப்போ இந்த 2/7 தானே 100%. இந்த பர்சன்டேஜ் வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அது இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுங்கள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதுவோம். அடுத்து, if 60% of 3/5 of a number is 36, then find the number. ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரோட 60, ஏதோ ஒரு நம்பர், அதை எக்ஸ்னு வச்சுப்போம். அந்த நம்பரோட 60%, ஓகேவா, 60%ஓட 3/5, 3 ஆஃப் கொடுத்தாலே என்ன, மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டோம். அது என்னன்னு சொல்லிட்டாங்க, 36ன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சம்முக்கு இது போடலாமா கேட்டால் உங்களுக்கு டபுள் ஒர்க். அதுக்கு டைரெக்டாக இந்த இப்படி போட்டுட்டு போயிடுங்க. ஓகேவா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் நியூமரேட்டரில் இருக்கலாம், ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது டினாமினேட்டரில் போகும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுலாம் நியூமரேட்டரில் போகும். ஸோ 36 × 100 × 5 டிவைடட் பை 60 × 3. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 6th டேபிளில் போனோம்னா 6 1s are 6, 6 6 are 36, 3 1s are 3, 3 2s are 6. அப்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சா? x இன்ட்டு இங்கே 2 × 10 × 5 இருக்குது. அப்போது 2 × 10 × 5, 2 10s are 20, 20 × 5 100. இல்லைனா 2 5s are 10, 10 × 10 100. ஸோ 100 தான் ஆன்சர். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன். எக்ஸோட 60%ல் 3/5 36ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸோட 60%ல் 3/5 36னா எக்ஸ் என்ன, அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் மாறும். சால்வ் பண்ணோன்னா 2 × 10 × 5 100ன்னு கிடைக்கும். அடுத்து, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அ நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 50 ஹாவ் அ 0 or 5 in the units digit? இந்த யூனிட்ஸ் டிஜிட்னா என்னென்ன பேசிக்ஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், அண்ட் மற்ற கிளாஸ் வீடியோஸ்லையும் யூனிட் டிஜிட்டுங்கிற வேர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறுபடியும் சொல்கிறேன். யூனிட் டிஜிட்னா என்னென்னா, ஒரு நம்பரில் கடைசி டிஜிட் தான் யூனிட் டிஜிட். ஓகேவா? இதை நம்பர்னு சொல்லுவோம். இந்த நம்பரில் இருக்க ஒரு நம்பர்ஸையும் டிஜிட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒன்று இப்போ 1 5 7 6 இருக்குன்னா 1ங்கிறது ஒரு டிஜிட், 5ங்கிறது ஒரு டிஜிட், 7 6ங்கிறதுலாம் தனித்தனி டிஜிட்ஸ். இதில் யூனிட் டிஜிட்டுங்கிறது இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் யூனிட் டிஜிட். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில், அதாவது 1லேருந்து 50 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் 0 இல்லைனா 5 வந்து யூனிட் டிஜிட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ்க்கு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 1 to 50 எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 50 நம்பர் இருக்குது. அந்த 50ங்கிறது தானே 100%ஆக எடுத்துக்கணும். இப்போ இதில் 0 இல்லை 5 யூனிட் டிஜிட்டாக இருக்க நம்பர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஓகே, இப்போ 1லேருந்து 50 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் எதில் 0 or 5 இருக்கும்? 5 0 கேட்கல, அவங்க 1லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரம் 0 எடுக்க மாட்டோம். 5 10 15 20 25 30 35 40 45 50. ஓகேவா? இது வந்து இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த 5 எடுத்துக்கிறோன்னா 1லேருந்து 50க்குள்ளே 5ம் ஒரு நம்பர் தான். இதுக்கு முன்னாடி 0 போட்டோம்னா இந்த 5 யூனிட் டிஜிட் தானே.
ஸோ இந்த எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கிறோம். இதில் மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது 50 நம்பர் 100%னா 10 நம்பர் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 10 × 100 டிவைடட் பை இந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுவோம் 50. ஓகேவா? 50 பார்த்தோன்னே தெரியும் 50 × 200ன்னு. இல்லை நான் டிவைட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க டிவைட் பண்ணிக்கோங்க. 20 டைம்ஸ் வரும். ஸோ 20 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போது ஒர்க் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வந்துடும். 15% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இன் அ பாட்டில் இஸ் 30. அதாவது ஒரு பாட்டிலில் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் இருக்குது, அதில் 15% வந்து 13 கொடுத்துட்டாங்க. டோட்டல் கேட்குறாங்க. நம்மளுக்கு இந்த டோட்டல்னு கொடுத்துட்டாலே என்னென்னா மொத்தமாக எவ்வளோ இருக்குது, ஓகேவா? மொத்த பிஸ்கெட்டுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டுருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ பர்சன்டேஜ்? 100% தானே. அப்போ நம்ம 100% தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மொத்தமாக அந்த பாட்டிலில் எவ்வளோ பிஸ்கெட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 100 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே தனியாக இருக்கிறத தூக்கி டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? 50th டேபிள் போடலாம், இல்லை 5th டேபிளையும் போட்டுக்கலாம். 5 3s are 15, 5 6 are 30, 3 2 2 × 100 200 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து, the difference between 78% of a number and 59% of the same number is 323. What is 62% of that number? இப்போது இந்த சம்மில் கீவேர்டு என்னென்னா இந்த சேம் நம்பருங்கிறது தான். இந்த சேம் நம்பருங்கிறது கொடுத்துட்டதுனால இந்த சம் நம்மளுக்கு இன்னும் ஈஸி ஆகிடுச்சு. எப்படி ஈஸின்னா, ஒரு நம்பரோட 78%யும் 59%யும் மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 19%. இந்த 19% தான் 323ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஒரே நம்பரோட 78%யும் 59%யும் மைனஸ் பண்ணால் 323 வருதுன்னா அந்த நம்பரோட 62% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் 100% கண்டுபிடிக்க வேண்டாம், வேறு எதுவுமே இந்த 78 எவ்வளோ 59 எவ்வளோ எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம். எதுவுமே நம்மளுக்கு தேவையும் இல்லை. 2% ஒரே நம்பரோட பர்சன்டேஜ் கொடுத்து அதோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட 62% என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு 19% 323ன்னு தெரியும், 62% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 62 × 323 இதை டிவைட் பண்ணுவோம். 19 டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி தான் ஆன்சர்ஸ் இருக்கும். எங்கேயுமே பாயிண்டில் ஆன்சர்ஸ் இல்லை. ஸோ எடுத்து டேரெக்டாக 19th டேபிளில் 62 வருமானு பாருங்கள், வராது. ஸோ 323 டிவைட் பண்ணி நார்மல் டிவிஷனே போட்டு பார்த்துடலாம். 19 1s are 19. சப்ராக்ட் பண்ணோன்னா 13 கிடைக்கும். இந்த 3 கீழே இருக்கும். 133. இப்போ 719s are 133 0. இப்போது 62 × 17 மல்டிபிள் பண்ணோன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் இதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த யூனிட் டிஜிட்டும் இந்த யூனிட் டிஜிட்டும் மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதனால் எல்லா மல்டிப்ளிகேஷனையும் பண்ணுவோம். 7 2s are 14. அப்போது 4 வர மாதிரி ஆன்சர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அடுத்த ஸ்டெப் இந்த 1 வச்சு மல்டிபிள் பண்ணும்போது எதுவுமே எழுத மாட்டோம். மேலே இருக்க 4 தானே கீழே வரும். அதனால தான் நான் ஒரு டைம் மல்டிபிள் பண்ணியும் காமிச்சிடுறேன். 7 2s are 14, 7 6s are 42, 43, 1 2s are 2, 1 6s are 6, 4 5 10, 1054. உங்களுக்கு இந்த 7யும் 2யும் பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த 4 வந்து போட்டுடலாம். டைம் சேவ் ஆகிடும். இன்னும் டபுள் செக் பண்ணிக்கணும், இல்லை ரொம்ப கரெக்டாக போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. A number is increased by 20 to 1/2% and gives 98. அதாவது ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை 20 to 1/2% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது 100 கூட 20 to 1/2 நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போது 100% என்னன்னு நமக்கு தெரியாது. அது கூட 20 to 1/2% ஆட் பண்ணால் 98 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 + 2 2s are 4, 2 2s are 4, 44 + 1 45/2 ஆட் பண்ணுறீங்க. 45/2 145/2ன்னு ஆட் பண்ணி எழுதிடக்கூடாது, அது தப்பு. ஓகேவா? அப்போ எப்படி எழுதணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 200 + 45/2. இப்போ 245/2% தான் வந்துட்டு 98. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம்.
இதை டிவைட் பண்ணுவோம் இன்ட்டு 2 அப்படியே இருக்கும். ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் பண்ணோன்னா 5 2s are 10 0. இங்கே 5 4s are 20, 5 9s are 45, 49 வருது. 49 பார்த்த உடனே உங்களுக்கு என்ன நம்பர் ஞாபகம்? 7, 7ஓட ஸ்கொயர். ஸோ இந்த 98 செவன்த் டேபிளில் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். 7 7s are 49, 7 1s are 7, பேலன்ஸ் 2, 7 4s are 20, 7 1s are 7, 7 2s are 14. இப்போ இது மூணையும் மல்டிபிள் பண்ணுறோம். 2 2s are 4, 4 into 20 80. இப்போ 80 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ 80ங்கிற நம்பரை 20 to 1/2% இன்க்ரீஸ் பண்ணால் 98 கிடைக்கும். கன்வெர்ட் 6:4:10 into பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ரேஷியோவில் இருக்க ஒரு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 4 10, 10 + 10 20. ஓகேவா? இந்த 20ல் 6 எவ்வளோ பர்சன்டேஜ், 4 எவ்வளோ பர்சன்டேஜ், 10 எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது தான் கொஸ்டின். நீங்கள் நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தோடனே டேரெக்டாக 100ஆல் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஓகேவா? இப்போது நம்ம 20ல் 10ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? 10ங்கிறது எவ்வளோ? பாதிக்கு பாதி. அப்போ பாதினாலே 50%. அப்போது 10ங்கிறது 50%. இதுலேயே மீதி 3 ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். நான் உங்களுக்கு இந்த ரெண்டும் நான் போட்டு காட்டுறேன். 20ல் இப்போ 20ங்கிறது 100%னால் 6 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 6 × 100/20. 0 0 கேன்சல் ஆகிடும். 2 5s are 10, 5 6s are 30. இப்போ 30%. அதே மாதிரி 20ங்கிறது 100%னால் 4ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 4 × 100. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். இதை வச்சு டிவைட் பண்ணுவோம். 25s are 100, 5 × 4 20. 20%. 10ங்கிறது பாதிக்கு பாதி, 15%. நீங்கள் எடுத்தோடனே டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா இந்த 3 ஆப்ஷனுமே ஆன்சராக வரும். பட் ரேஷியோனாலே கொடுத்துருக்க வேல்யூஸை ஆட் பண்ணிட்டு தான் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 280% of 3940. இது ஹோம்ஒர்க் சம். நார்மலாக போட்டலாம். 3940 × 280 / 100. நீங்களே சால்வ் பண்ணிடலாம். அடுத்து 30% of apples out of 450 are rotten. How many apples are in good condition? 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டதெனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது அவுட் ஆஃப் 450னா டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 450 இருக்குது. டோட்டலாக 450னா அதுதானே 100%. ஓகே, 30% வந்து அழுகிருச்சு. ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? நல்லா இருக்கிறது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100ல் தான் 30 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ? 70%. அந்த 70% தானே நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதுதானே அழுகி போகாமல் இருக்குது. அப்போ அந்த 70% கண்டுபிடிச்சா போதும். இல்லை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டுக்கிறேன்னு நினைக்கிறவங்க 30% கண்டுபிடிச்சி அந்த 30% 450லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜெல்லாம் ஒரு பக்கம் எழுதிட்டோம், வேல்யூஸ் ஒரு பக்கம் எழுதிட்டோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 70 × 450 / 100. இந்த 0 இந்த 0 இந்த 0 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 45 கூட 7 மல்டிபிள் பண்ணுறோம். 7 5s are 35, 4 7s are 28, 28 + 3 31, 350. இல்லை அப்படின்னா 5 கூட மல்டிபிள் பண்ணாலே யூனிட் டிஜிட் 5ல் தான் முடியும். அதுலேயே இந்த 2 ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். மீதி நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இது நம்ம முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான். இதுவும் ஹோம்ஒர்க் போடுங்க. A number when increased by 12% gives 224. ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர், அதோட ஒரு நம்பர் அது என்னென்னு நமக்கு தெரியாது, 100% என்னென்னு தெரியாது. அதோட 112% வந்து 224ன்னு சொல்கிறாங்க. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இதால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து இது ரெண்டுமே ஒரே மாடல் சம் தான், ரிப்பீட்டட் கொஸ்டின். நான் ஒரு சம் சொல்லி கொடுத்துறேன், இன்னொரு சம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? P% of P is 36, then find Pன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது வந்து எழுதி பார்த்துக்கோம். P × P/100 is equal to 36ன்னு கொடுத்துட்டாங்க. Pயோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போது இது என்ன ஆகும்? P × P, P ஸ்கொயர் ஆகிடும். இங்கே 36, இந்த 100 என்ன ஆகிடும்? டினாமினேட்டரில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் போய்டும். ஓகேவா? இந்த இப்போ P ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி இதுக்கு ரூட் எடுக்கிறதும் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா 36 வந்து எதோட ஸ்கொயர்னு சொல்லுவோம்? 6 ஸ்கொயர்னு சொல்லுவோம். 100 வந்து எதோட ஸ்கொயர்னு சொல்லுவோம்?
10 ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இந்த ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா P is equal to 60. 6 into 10 60. இல்லை வேறு எப்படி போடலான்னா P இங்கே இருக்கும், இங்கே ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ரூட்டாக மாறிடும். ரூட் ஆஃப் 36 into 100. அதை தான் நான் இங்கே வந்து ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? நம்ம எப்படி ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் நான் மைனஸ் ஆகும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாகவும் மாறுதோ அந்த மாதிரி ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 6 into 6 into 10 into 10ன்னு எழுதுவோம். ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால 2 நம்பருக்கு ஒரு நம்பர் மட்டும் வெளில எடுத்து எழுதுவோம். 6 into 10 60. ஓகேவா? இப்போ இந்த சம் சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து a sum of two numbers is 2490 if 6.5% of one number is equal to 8.5% of the other, then find the numbers. இப்போ இங்கே வந்து 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. 2 நம்பர் என்னன்னு தெரியாது. நம்ம 2 நம்பருக்கு ஒரு லெட்டர் வச்சுக்கிறோம், ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? A + B வந்து 2490. ஓகேவா? if 6.5% of one நம்பருங்கிறது ஃபஸ்ட் நம்பரை எடுத்துப்போம். இப்போது 6.5% of A எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 8.5% of Bக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது இங்கே ஏதோ ஒரு லெட்டருக்கு மீதியெல்லாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ 6.5% இருக்கு இல்லையா? அப்போ 6.5 divided by 100ன்னு எழுதுவோம். இந்த மாதிரி பாயிண்டில் இருந்தால் நமக்கு கால்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலன்னா எவ்வளோ டிஜிட் தள்ளி பாயிண்டில் இருக்குன்னு பாருங்கள். எப்பவுமே டெசிமல் பாயிண்ட் பார்க்குறது ரைட்லேருந்து பார்க்கணும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நியூமரேட்டர் டெர்மினேட்டரையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 டிஜிட்னா 1000ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 6.5 நீங்கள் 10 கூட டிவைட் பண்ணும்போது 65 மாறிடும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கும், 65 மாறிடும். அதை வந்து இப்போ நம்ம எப்படி டேரெக்டாக எடுத்து எழுதிப்போம்னா 65/1000 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது 65/1000 into A is equal to 85/1000 into B. ஓகேவா? இப்போ A மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் அங்கே கொண்டு போயிடுவோம். A is equal to 85/1000 into B into 1000/65. இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டர் வரும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர்லையும் போகும். இந்த 1000ம் இந்த 1000ம் கேன்சல் ஆகிடும். இதை வந்து டிவைட் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுட்டும் சம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ இது நான் டிவைட் பண்ணுறேன். 8 1s are 8, பேலன்ஸ் 5 1s are 5, பேலன்ஸ் 3, 5 7s are 35, 5 1s are 5, பேலன்ஸ் 1, 5 3s are 15. அப்போது A is equal to 17 into B, 17B/13 கிடைக்கும். ஓகேவா? இப்போது என்ன கேட்குறாங்க? அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஏக்கு பதிலாக 17B/13 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது 17B/13 + B is equal to 2490. இங்கே டினாமினேட்டர் 13 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 17B + 13B is divided by 13 is equal to 2490. 17B + 13B என்ன? 7 + 3 10, 0 பேலன்ஸ் 1, 30B is equal to 2490 into இந்த 13 டிவிஷனில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். 2490 into 13 divided by 30. 0 0 கேன்சல் ஆகிடும். 3 8s are 24, 3 3s are 9. இப்போ 83 கூட 13 மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? யூனிட் டிஜிட் பாருங்கள். 3 3 9 9 9 முடிகிற நம்பர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்பரை ஏவாகவும் செகண்ட் நம்பரை பியாகவும் வச்சோம். ஸோ இங்கே செகண்டில் 9ல் வர ஆப்ஷன் 3 இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ 83 கூட 13 மல்டிபிள் பண்ணுவோம். 3 3s are 9, 3 8s are 24, 1 3s are 3, 1 8s are 8, 9 7, 2 + 8 10, 1079. 1079 இருக்க ஒரே ஆப்ஷன் இது தான். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இப்போ ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பிக்கு பதிலாக 1079 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் A + 1079 இருக்கும். ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது
2490 மைனஸ் 1079 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1411 கிடச்சிடும். ஓகேவா? இந்த சம் புரியலைங்கிறவங்க திரும்ப வந்து பின்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பேக்வேர்டில் போயிட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் பார்த்துக்கோங்க. பெருசாக கால்குலேஷன் இருக்க மாதிரி இருக்கும், இல்லை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து sum of two numbers is 1162/3% of second number, then the ratio of the first number to the second numberனு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு 2 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா a plus b is equal to 1162/3% of the second number. இங்கே செகண்ட் நம்பர் என்ன? b. அப்போ bயோட 116/2/3%. அப்போ 116/2/3% அப்புறம் ஃப்ராக்ஷனாக மாற்றும். 116 into 3, 3 6 are 18, 3 1s are 3 plus 1 4, 3 1s are 3, 348 கூட 2 ஆட் பண்ணோன்னா 350/3% இருக்கும். பர்சன்டேஜ்னால என்ன பண்ணுவோம்? 100 கீழே மல்டிபிள் பண்ணுவோம். சாரி, டிவிஷனில் வந்து 100ஆல் டிவைட் பண்ணுவோம். 353 into 100. இது எதோட 350/3%? பியோட பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ இதை எழுதணுன்னா இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். ஃபிஃப்த் டேபிளில் போனோம்னா 5 2s are 10, 5 7s are 35. அப்போ a plus b is equal to 7b/3 2s are 6. ஓகேவா? இது இன்னொரு டைம் கிளியராக போட்டு காட்டுறேன். 116/2/3 இம்ப்ராப்பராக மாற்றினோன்னா 350/3%ன்னு இருக்கும். பர்சன்டேஜ்னாலே வந்து 100ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 350/3 into 100%. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? 350/3 into 100னா இது 300 ஆகிடும். கேன்சல் பண்ணோன்னா ஃபிஃப்த் டேபிளில் 6 டைம்ஸும் 7 டைம்ஸும் போகும். இப்போது இங்கே இருக்க ப்ளஸ் பியை ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகலாம். இல்லைனா இந்த 6ஐ நேராக கொண்டு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணோன்னா 6 into a 6a ப்ளஸ் 6 into b 6b is equal to 7bன்னு இருக்கும். இந்த பியை மட்டும் அங்கே கொண்டு போகிறோம். 6a is equal to 7b minus 6b. 6a is equal to என்ன இருக்கும்? வெறும் b மட்டும் இருக்கும். இங்கே எதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்பர் டு த செகண்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் நம்பராக ஏவாகவும் செகண்ட் நம்பராக பியாகவும் அசியூம் பண்ணியிருக்கோம். ஆர்டர் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அப்போது இங்கே இருக்க 6ஐ ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போங்க. a is equal to b/6ன்னு ஆகிடும். இந்த b டினாமினேட்டருக்கு இந்த பக்கம் வருது. a/b is equal to மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1/6. 1/6னா 1:6ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து இந்த எக்ஸ் மாடல் சம்ஸ். இஃப் y% of x is 50 and z% of y is 25, then the relation between x and zன்னு கேட்குறாங்க. இங்கே எதோட ரிலேஷன் கேட்டிருக்காங்க? எக்ஸும் இசட்டும் கேட்டிருக்காங்க. பட் இங்கே எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குது? y இருக்குது, எக்ஸ் இருக்குது, இசட் இருக்குது. மொத்தம் 3 வேரியபிள் இருக்குது. இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது? y இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே yக்கு ஈக்குவலாக என்ன வேல்யூங்கிறத நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். y% of x, y%னால் y/100ன்னு எழுதிக்கலாமா? y/100 into x வந்து 50. அதே மாதிரி இங்கே z/100 into y is equal to 25. ரெண்டுலேயுமே பாருங்கள் y காமனாக இருக்குது. அப்போ y-ஐ மட்டும் ஈக்குவல் டு ஒரு சைடு வச்சுட்டு மீதி நம்பர்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ y-ஐ மட்டும் இங்கே வச்சுட்டு டினாமினேட்டர் இருக்கிறது என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்? நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே எக்ஸு கீழே போயிடும். அதே மாதிரி இங்கே y மட்டும் வச்சுட்டு 25 into 100 divided by z ஆகிடும். இப்போது இதுக்கு இது ஈக்குவல், இங்கே இதுக்கு ஈக்குவல். இங்கே ரெண்டுமே y தான். அப்போது 50 + 100/xும் 25 into 100/zம் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். எப்படி தான்? இப்போ 2 + 2 is equal to 4 தான். 1 + 3 is equal to 4 தான். அப்போ இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல்னா இங்கே இந்த ரெண்டுத்தையும் தூக்கிட்டு இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எப்படி எழுதுவோம்னா 50 into 100 divided by x is equal to 25 into 100 divided by z. ஓகேவா? ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் இசட்னு கேட்டிருக்காங்க. எக்ஸும் இசட்டும் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்?
இசட் இங்கே மேலே கொண்டு போய்ட்டுங்க. இசட் இன்ட்டு 50 இன்ட்டு 100ன்னு இருக்கும். இங்கே எக்ஸ் இன்ட்டு 25 இன்ட்டு 100ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஒரு நம்பரை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வருவோம். ஸோ கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். இசட் இஸ் ஈக்குவல் டு இங்கே தான் சின்ன நம்பராக இருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறத, அதாவது ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துக்குவோம். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு 50 இன்ட்டு 100 டிவைடட் பை 25 இன்ட்டு 100ன்னு இருக்கும். இந்த 100 கேன்சல் ஆகிடும். 25 1s are 25, 25 2s are 50. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2zன்னு இருக்கும். ஓகேவா? அப்போது இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். இங்கே இந்த ஸ்டெப்லேருந்து சொல்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எக்ஸை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் இசட்டை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் கொண்டு வந்துட்டு இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே எக்ஸுக்கும் இசட்டுக்கும் ஈக்குவேட் பண்ணி கொடுத்ததுனால, ரேஷியோவில் கொடுக்கல, ஈக்குவலில் கொடுத்ததுனால நம்பர்ஸை ஏதோ ஒரு சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் 25 இன்ட்டு 100 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு 50 இன்ட்டு 100 டிவைட் பை 2500 இருக்கும். 100 கேன்சல் ஆகிடும். 25 2 times 50. ஸோ 2 இன்ட்டு இசட் 2zன்னு இருக்கும். ஓகே, அடுத்து இஃப் அதே தான், இது முன்னாடி போட்ட சம் மாதிரியே தான். இந்த சம் ஹோம்ஒர்க் தரேன், போட்டுட்டு வாங்க எப்படின்ட்டு. அடுத்த சம் பார்க்கலாம். 30% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் ஒய், தென் எக்ஸ் இஸ் டு ஒய் என்னன்னு கேட்குறாங்க. 30% ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் 100 போட்டுக்கலாம் நம்ம டினாமினேட்டரில். இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் ஒய்ன்னு கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் டு ஒய் ரேஷியோ கேட்டாங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய் ரேஷியோ தான் நம்ம எடுத்து எழுதுவோம். ஒய் இஸ் டு எக்ஸ் மாற்றி எழுதக்கூடாது. ஓகேவா? இப்போது எக்ஸையும் ஒய்யையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டு நம்பர்ஸ்லாம் கொண்டு போகிறோம். மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஒய் டிவிஷனில் வந்துடும். இங்கே 60/100 இருக்குது. இது என்ன ஆகிடும்? அப்படியே தலைகளாக அந்த பக்கம் போய்டும். டினாமினேட்டரில் இருக்குது நியூமரேட்டர்லையும், நியூமரேட்டரில் இருக்குது டினாமினேட்டர்லையும் போய்டும். ஓகேவா? 100 கேன்சல் ஆகிடும். 0 0 3 2 சார். அப்போது எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 2/1. இங்கே கீழே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. 0 இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கீழே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2:1 தான் ஆன்சர். அடுத்து இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் சேம்னு கொடுத்தானே என்ன அர்த்தம்? ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அப்போது எக்ஸ் பை 100 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு y by 100 into b, then find z percentage of bன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது பியோட வேல்யூ தெரிஞ்சால் தான் பியோட z பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போது இங்கே இருக்க நம்பர்லாம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகும். பி மட்டும் இங்கே வச்சுக்கலாம். பி மட்டும் இங்கே வச்சிட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு பி மட்டும் இங்கே வச்சுட்டு நம்ம மற்ற நம்பர்ஸ் எல்லாம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா இங்கே எக்ஸ் பை 100 இன்ட்டு ஏ அப்படியே இருக்கும். எக்ஸ் பை 100 இன்ட்டு ஏ அப்படியே இருக்கும். இது ரெசிப்ரோகேட்டாக ஈக்குவல் டுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிடும். ஓகேவா? அப்போ 100 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு ஏ எக்ஸ் இல்லை எக்ஸ் ஏ எப்படி வேணால் வச்சுக்கலாம். டினாமினேட்டரில் ஒய் இருக்கும். இதுதான் பியோட வேல்யூ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பியோட இசட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ என்ன? ஏ எக்ஸ் பை ஒய். ஓகேவா? இப்போ இதோட இசட் பர்சன்டேஜ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏ எக்ஸ் இசட் டினாமினேட்டரில் ஒய் இருக்கணும். டினாமினேட்டரில் ஒய் இருக்க ஆப்ஷன் இங்கே எதுவுமே இல்லை, இந்த ஒன்றை தவிர. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஏஎக்ஸ் இன்ட்டு இசட் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஆர்டர் சேஞ்ச் பண்ணால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸு இசட் பர்சன்டேஜ் பை ஒய் ஆஃப் ஏன்னு எழுதியிருக்காங்க. எல்லாமே ஒன்று தான். இங்கே எக்ஸ் போட்டாலும் ஒன்று தான், ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, எடுத்து எழுதுறத மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும். அடுத்து இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் முன்னாடி போட்ட அதே சம் மாதிரி தான், இருந்தாலும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட், தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இசட் இஸ் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒய்யோட
எக்ஸ் ஒய்யோட எக்ஸ் பர்சன்டேஜ் இசட்னா இசட்டோட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ன்னு கேட்குறோம். ஓகேவா? ஓகே, இப்போது எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட், அப்படின்னா எக்ஸ் பை 100 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்னு எழுதிட்டோம். ஓகேவா? இப்போது என்ன கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இசட் இஸ் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இசட்டுங்கிறத 100% எடுத்துக்கிறோம். இந்த இசட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ XY பை எக்ஸ் இன்ட்டு ஒய் XY பை 100 தான் 100%னால் அதில் எக்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம யூஸ்வலாக போடுற மெத்தட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். எக்ஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை இதை வச்சு டிவைட் பண்ணுவோம். இப்போ XY இன்ட்டு 100 ஃப்ராக்ஷனுக்கு கீழே ஃப்ராக்ஷன் வந்தால் ரெசிப்ரோகேட் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 200 அதுதான் 100 ஸ்கொயர்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டரில் ஒய். ஓகேவா? எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்டு தான் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பை 100 இஸ் ஈக்குவல் டு இசட்னு எழுதுவோம். ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய்யில் ஒய் எக்ஸ்னு எப்படி வேணால் எழுதிக்கலாம், ஈக்குவல் டு இசட். இதில் எக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து இஃப் 10% ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸோட 10%, எக்ஸ் இன்ட்டு 10 பை 100 இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட 20%ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் இஸ் டு ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒய்யை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். இங்கே இருக்க நம்பர் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகும். இந்த 100 கேன்சல் ஆகும். இந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா x by y is equal to 2 by 1னா இப்போ 2:1 தான் ஆன்சர். அடுத்து வாட் பர்சன்ட் ஆஃப் 3x is 6y if x is equal to 4yன்னு சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 4yனா அப்போது 6y தான் 6yயில் 3xயில் 6y எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போது 3xங்கிறது தான் 100%. அதில் 6y எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 4yயை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 3 இன்ட்டு 4y இஸ் ஈக்குவல் டு 3 4s are 12y. 12yங்கிறது 100%னால் அதுக்கு 6y எவ்வளோவா இருக்கும் பார்த்தோன்னா தெரியும். 12ல் பாதி 6, ஸோ 50%. இதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 6y இன்ட்டு 100 டிவைடட் பை இதை வச்சு டிவைட் பண்ணுவோம் 12y. y கேன்சல் ஆகிடும். 6 1s are 6, 6 2s are 12. 2 வச்சு 100 டிவைட் பண்ணோன்னா 50%. ஓகே, அடுத்து அது ஒரு மாடல் முடிஞ்சிருச்சு. இது நெக்ஸ்ட் மாடல். இதில் ஒரு ஃபியூ சம்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ ஒரு 1 or 2 days நான் அப்லோட் பண்ணுறேன். பர்சன்டேஜ் முடிஞ்சிடும். ஓகேவா? In an examination, out of 480 students, 85% of the girls and 70% of the boys have passed. How many boys appeared in the examination if total pass percentage was 75%? இந்த கொஷின் படிக்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஆனால் எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்கன்னு கேட்குறாங்க அப்படின்லாம் இருக்கும். நீங்கள் இதை வந்து பிரேக் டவுன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்க அந்த கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிட்டிங்கனாலே நீங்கள் பாதி சம் கரெக்டாக சால்வ் பண்ண மாதிரி. அதுலேயே நமக்கு ஆப்ஷன்ஸ் கூட எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க, மொத்தம் 480 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ பாய்ஸ்னு நமக்கு தெரியாது. டோட்டலாக 480 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 85% ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் 70% ஆஃப் த பாய்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கேர்ள்ஸ் ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க, பாய்ஸ் ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க. கேர்ள்ஸில் வந்து 85% பாஸ் பண்ணியிருக்காங்க, பாய்ஸில் 70% பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 85னா மீதி எவ்வளோ வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க, 15%. இங்கே 30% ஃபெயில் ஆகிருப்பாங்க. இப்போ டோட்டல் பாஸ் பர்சன்டேஜ் வாஸ் 70%. அதாவது இந்த 85ம் 70ம் ஆட் பண்ணால் எவ்வளோ என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 75% பாஸ் பர்சன்டேஜ். இப்போது இதில் வந்து 480 ஸ்டூடெண்ட்ஸில் 75% டோட்டலாக பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலன்னா 480ல் 75% கண்டுபிடிச்சி வச்சுப்போம். ஓகேவா? 2 5s are 10, 24 7. ஓகேவா? 24 இன்ட்டு 17 பண்ணுவோம். 24 இன்ட்டு 17 மல்டிபிள் பண்ணோன்னா 7 4s are ஓகே 5 times 15 times வரும்.
5 4s are 20, 5 2s are 10, 11, 12, 1 4s are 4, 1 2s are 2. அப்போ ஆன்சர் 360 கிடைக்கும். எதோட ஆன்சர் 75% எவ்வளோங்கிறது தான் 360. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பாய்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன், சம் சால்வ் பண்ணுறேன். இப்போது 480 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக இருக்காங்க. அதில் 360 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே வேரியபிள் 2 வேல்யூ, பாய்ஸ்க்கு எக்ஸ் கேர்ள்ஸ்க்கு ஒய் அப்படி எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷனாக போகும். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், யார் கண்டுபிடிக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் ஒரு வேல்யூ வச்சுப்போம், ஒரு வேரியபிள் வச்சுப்போம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். பாய்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பாய்ஸ்க்கு எக்ஸ்ன்னு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது 70% ஆஃப் எக்ஸ் தானே பாஸ் பண்ணியிருக்காங்க. பாய்ஸில் 70% பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 70% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க, 85% ஆஃப் 480 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு தனியாக வேரியபிள் வைக்கல. பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எக்ஸ் இருக்காங்க. ஸோ 480லேருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 4 மொத்தமாக டோட்டலாக 480லேருந்து பாய்ஸோட கவுண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதுதான் 480 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போது இந்த ஈக்குவேஷன் எதோடதுன்னா பாஸ் பர்சன்டேஜோட ஈக்குவேஷன். ஓகேவா, 70% ஆஃப் பாய்ஸ் எக்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 85% ஆஃப் 480 மைனஸ் எக்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தமாக பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 360. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 70% 70 into x by 100 plus 85 by 100 into 480 minus xன்னு வச்சுப்போம் is equal to 360. ப்ளஸில் இருக்கும்போது காமன் டினாமினேட்டர். ஸோ இந்த 200க்கு ஒரு 100 தான், அது ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷனில் போகும். அதாவது 70x plus 85 into 480 minus x divided by 100ன்னு இருக்கும். அந்த 100 அங்கே கொண்டு போகிறோம். அதே மாதிரி சைமல்டேனியஸாக இந்த 85 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ 70x ப்ளஸ் 85 into 480. 5 zeros are 0, 5 8s are 40, 5 4s are 20, 24, 8 zeros are 0, 8 8s are 64, 4 8s are 32, 32 plus 6, 38. 0 0 8 0 பேலன்ஸ் 1, 40,800 வரும். அப்போ இங்கே 40,800 மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளில ஒரு நம்பர் இருக்குது, அது உள்ளே மல்டிபிள் பண்ணுறோன்னா உள்ளே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கோ அது கூட இண்டிவிஜுவலாக எல்லாத்துலேயும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 85 into x, 85x is equal to டினாமினேட்டரில் இருக்க 100 மேலே போய்டும், அதாவது நியூமரேட்டருக்கு போய்டும். இதை வந்து 360 மல்டிபிள் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 40,800 மைனஸ் பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் போட்டோம். 85ல் 70 போயிடுச்சுன்னா 5x is equal to 15x is equal to 36,000 இருக்கும். இப்போது இந்த மைனஸ் 15x ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த 36,000 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 36,000 ஆகிடும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 15x is equal to 2 0 அப்படியே வரும். 8ல் 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 8, 40ல் 36 போயிடுச்சுன்னா 4,800 is equal to 15xன்னு இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறோன்னா 4,800 divided by 15 பண்ணுவோம். ஓகேவா, இப்போ 15th டேபிளில் 3 டைம்ஸ் பண்ணோன்னா 45, பேலன்ஸ் 3, 15 2s are 30, 0, 320. இல்லை நீங்கள் நார்மல் டிவிஷன் இப்படி போட்டும் பார்த்துக்கலாம். 3 டைம்ஸ் பண்ணால் 45, 3 0, 2 டைம்ஸ் 30, 0, இங்கே இருக்க 0 அப்படியே மேலே எழுதிப்போம். ஸோ 320. இப்போ எக்ஸோட வேல்யூ 320. 75% கொடுத்துட்டாங்க. எடுத்தோடனே 75% கண்டுபிடிச்சி நீங்கள் 360 போட்டுறக்கூடாது. ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். இங்கே 2 வேரியபிள் வச்சு போட்டால் 2 ஈக்குவேஷன்ஸ் எடுக்கணும். லைக் பாஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன், ஃபெயிலுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்து உங்களுக்கு இன்னும் சம் பெருசாக போகும். ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே சொல்லி கொடுத்ததுனால இது போட்டோம். இதே சமயம் மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஒரு கான்செப்ட்லேயும் சால்வ் பண்ணலாம். அதில் பண்ணோன்னா ரொம்ப இன்னும் சிம்பிளாகிடும். பட் அதுக்கு உங்களுக்கு அது எப்படி போடுறது எல்லாமே தெரியணும் இல்லையா. இங்கே வந்து அது வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் பர்சன்டேஜில் சால்வ் பண்ணுங்கள். மிக்சர் அலிகேஷன் தெரியுங்கிறவங்க அதில் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 75 ஆவரேஜ் வேல்யூவாக வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம்.
மற்றபடி பர்சன்டேஜ் மட்டும்தான் எனக்கு தெரியும், இது இந்த வீடியோ தான் பார்த்து கற்றுக்குறேங்கிறவங்க இப்படியே போட்டுக்கோங்க. 2 வேரியபிள் இருக்கும். இந்த சம்மை ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு ஒரு டைம் பார்க்காம போட்டு பாருங்கள். அண்ட் இதே மாடலில் மற்ற சம்ஸ் இருந்தாலும் சால்வ் பண்ணி பாருங்கள். A student multiplied a number 3/5 instead of 5/3. What is the percentage of error in the calculation? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நம்பரை 5/3 மல்டிபிள் பண்ணியிருக்கணும், ஆனால் 3/5 மல்டிபிள் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தா ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் காமனாக மாற்றிடுங்க. ஓகேவா? எப்போவுமே இந்த மாதிரி இன்ஸ்டெடு இல்லை மாற்றி இது மல்டிபிள் பண்ணிட்டாங்க, மாற்றி டிவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி சம் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. தயவு செஞ்சு சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்வ் பண்ணி நிறையா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் ஒரு சம் 2 சம் தான் வீடியோவில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட முடியும். போட்டு பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் நம்பர் வீடியோ எண்டில் வரும். அதில் நீங்கள் உங்கள் வீடியோ டவுட்ஸ் என்னென்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 15 வரும். ஓகேவா? இந்த சம்மை நீங்கள் எல்சிஎம் எடுத்து 2யும் காமனாக 15 மல்டிபிள் பண்ணியும் போடலாம். இல்லைனா ஃப்ராக்ஷனையே வந்து மொத்தமாக 15 பார்ட்டாக மாற்றிட்டும் போடலாம். எப்படின்னா இப்போ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் 15, எல்சிஎம் எடுத்து இப்படி போட்டாலும் ஓகே. இல்லை இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்னு தெரிஞ்சவங்க டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 5 15. அப்போது 5/3 கூட 15 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே 3 ஆகிடும், இது 5 ஆகிடும், இங்கே 25 வந்துடும். இந்த சம் 2 மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன். 3/5 கூட 15 மல்டிபிள் பண்ணால் 3 3s are 9, 25 9 இருக்கும். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் எரர்னு கேட்டிருக்காங்க. எரர் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரிஜினலாக எது கூட மல்டிபிள் பண்ணியிருக்கணும்? 5/3 கூட மல்டிபிள் பண்ணி, அதாவது 25 ஆன்சர் வந்திருக்கணும். அசியூம் தான் பண்ணணும் 25 ஆன்சர் வந்திருக்கணும். ஆனால் என்ன வந்திருக்கு? 9 வந்திருக்கு. இது பர்சன்டேஜ் ஆஃப் எரர்னால் என்னென்னா இந்த 9 எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. 25லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன? 16 கிடைக்குமா? இந்த 16 எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது தான் பர்சன்டேஜ் ஆஃப் எரர். ஓகேவா? அப்போது நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி கண்டுபிடிச்சலாம். 25ங்கிறது 100%னா 60ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியணும். இப்போ 16 × 100/25. அப்போது 25 1s are 25, 25 4s are 100, 4 × 16 64. ஓகேவா? எப்படி கிடைச்சோம்? இல்லை அப்படின்னா இது இன்னொரு மெத்தடில் எப்படி போடலாம்னா இந்த 3/5ஐயும் 5/3ஐயும் நான் லைக் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றுறேன். லைக் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா டினாமினேட்டர் 2 ஃப்ராக்ஷன்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் லைக் ஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போது நான் இது ரெண்டோட எல்சிஎம் 15 தானே வந்துச்சு. ஸோ 5 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் எனக்கு 15 கிடைக்கும்? 3. அப்போ டினாமினேட்டரில் 3 மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டர்லையும் 3 மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 9/15 இங்கே இன்ட்டு 5 × 5 25/15. ஓகேவா? அப்போது 15ல் 25/15 கூட மல்டிபிள் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 9/15 மல்டிபிள் பண்ணிட்டாங்க. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன? 16. அப்போ அதே தான். இப்போ 25லேருந்து 25 100%னா 16 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இது ரெண்டுத்துக்கும் வேரி ஆகும். லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். மற்றபடி இது சேம் தான். 25ங்கிற நம்பர் 100%னா 16ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்து இது ரொம்ப ஈஸி சார். 280 கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் ஃபார் அன் எக்ஸாமினேஷன். 252 பாஸ் பண்ணிட்டாங்க. 280 மொத்தமாக அப்பியர் ஆயிருக்காங்கன்னா அவங்க தானே 100%. 252 பாஸ் பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? ஃபெயில்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இப்போ இது டோட்டலில் இருந்து பாஸ் பண்ணவங்களோட நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் ஃபெயிலானவங்களோட பர்சன்டேஜ் நம்பர் கிடச்சிருமா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 8 7 5 28 இருப்பாங்க. 28 எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ அண்ட் பர்சன்டேஜும் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எழுதியிருப்போம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 28 × 100 / 280 இந்த நம்பர். நீங்கள் பாஸ் பர்சன்டேஜ் இங்கே எடுத்துக்கவே கூடாது. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஃபெயில்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் 1 டைம்ஸ். ஸோ 10 தான் ஆன்சர். அடுத்து 1100 boys and 700 girls are examined in a test. 42% of the boys and 30% of the girls pass. Find the percentage of the fail. ஓகேவா? இப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. 1100 பாய்ஸும் 700 கேர்ள்ஸும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க.
அதில் பாஸ் பண்ணவங்க 42%, ஃபெயில் ஆனவங்க கேர்ள்ஸில் வந்து 30% பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்க மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது ஃபெயில் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? 100ல் 42 பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ ஃபெயில் ஆகிருப்பாங்க? 58% ஃபெயில் ஆகிருப்பாங்க. இங்கே 70% ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஓகேவா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில். இப்போ 1100ல் 58% கண்டுபிடிங்க. 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போது 58 × 11. 58 × 11 எப்படி போடுவோம்? 1878 1575 1878 1575 8 5 + 8 13 638. இப்போ 638 பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அவுட் ஆஃப் 700 70%. 700 × 70/100. இப்போ 7 7s are 49. 490 girls. ஓகேவா? 700 × 70%. 2 0 கேன்சல் ஆகிடும். 490 கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 8 12 1128 1128 டோட்டலாக 1128 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 1100 + 700 1800 இருக்காங்க. 1800ங்கிறது 100%னா 1128ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ 1128 × 100 / 1800. ஓகேவா? 0 0s கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ 6th டேபிளில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 6 3s are 18, 6 1s are 6, பேலன்ஸ் 5, 6 8s are 48, 50 52, 6 8s are 48. 188/3 வருது. இது பாருங்கள் 3 டேபிளில் டிவைட் ஆகுமான்னு டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லிப்பாங்க. டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் divisible by 3. ஸோ 8 + 1 9, 9 + 8 17. 17 தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ 188ம் தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகாது. ஃப்ராக்ஷனில் தான் அப்போ ஆன்சர் வரும். ஸோ 3 ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். இந்த ஒரு ஆப்ஷன் தான் வரும். நான் உங்களுக்கு ஒரு டைம் டிவைட் பண்ணி காட்டிடுறேன். 3 6 are 18, பேலன்ஸ் 0, 8 கீழே இருக்கும். 3 2s are 6, பேலன்ஸ் 2. அப்போது டினாமினேட்டரில் வர நம்பர் அப்படியே வந்துடும். ரிமைண்டர் நியூமரேட்டரில் எழுதுவோம், கோஷன்ட்டை இங்கே எழுதுவோம். ஸோ 62 2/3% தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா? டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் இந்த டிவிஷனே தேவையில்லை. நம்ம அதுலேயே 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். அழகாக ஆன்சர் போட்டுருவோம். அடுத்து, in a class of 50 students, 27 of them are female students, others are male students. Then find the percentage of male and female students கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. 50%ல் ஆர்டர் பார்த்துக்கோங்க. மேல் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபீமேல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 50ல் 50ங்கிறது 100%னா 27 எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்போது 27 × 100 / 50. ஓகேவா? 51s are 50, 52s are 100, 2 7s are 40, 2 1s are 2, 54. ஃபீமேல் பின்னாடி கொடுத்துருக்காங்க, செகண்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபீமேல் நம்ம கண்டுபிடிச்ச 54 செகண்ட் ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. அதுவே நீங்கள் போட்டுடலாம். இந்த 2 ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். இதில் ஃபீமேல் பின்னாடி கொடுத்ததுனால செகண்டில் தான் 54 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 50ங்கிறது 100னா 50ல் 27 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 3 4ல் 2 போச்சுன்னா 23. இப்போ 23 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? அடுத்து, a worker received 11,250 as bonus, which is 15% of his annual salary. His monthly salary is. A worker receives 11,250 as bonus. அதாவது அவரோட சம்பளம் போக போனஸ் அவருக்கு 11,250 கிடைக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 15% of his annual salary. அப்போ அவரோட மந்த்லி சேலரி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது 15%ங்கிறது 11,250
அப்போ 100%ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நீங்கள் 2 விஷயம் நோட் பண்ணணும். ஆனுவல் சேலரியில் 15% தான் 11,250. அவரோட மந்த்லி சேலரி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 100% நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அவரோட 1 இயருக்கான சேலரி எவ்வளோன்னு கிடச்சிடும். அதை 12ஆல் நீங்கள் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு மந்த்லி சேலரி என்னன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 100% கண்டுபிடிக்கணும். அப்போ 100 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 100 இன்ட்டு 11,250 15ஆல் டிவைட் பண்ணுவோம். 15ஆல் டிவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், மந்த்லி சேலரி கிடைக்கணும்னா நம்ம 12ஆல் திரும்ப டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இதை மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு 12ஆல் டிவைட் பண்ணிக்கலாம்னாலும் பண்ணிக்கலாம், இப்படி டைரெக்டாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதா வரும். ஓகேவா? ஸோ 15th டேபிளில் பண்ணோம். 15th டேபிள் பண்ணுறதுல 5th டேபிள்லேயே பண்ணுவோம். 5 3s are 15, 5 2s are 10, 5 2s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25, 0. ஓகேவா? இது ஆட் பண்ணி பாருங்கள். 5 6 7 8 9 9 வருது ஆட் பண்ணால். அப்போ கண்டிப்பாக 3rd டேபிளில் டிவைட் ஆகும். 3 1s are 3, 3 7s are 21, 3 5s are 15, 0. இப்போ 12 750 இருக்குது. 7 + 5 12. ஸோ 12 3rd டேபிள் வரும். 3rd டேபிளை டிவைட் பண்ணி பார்ப்போம். 3 4s are 12, 3 2s are 6, பேலன்ஸ் 1, 3 5s are 15. இந்த 0 அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 1s are 2, 2 2s are 4, 2 5s are 10. இங்கே 125 வந்துருச்சு. இதுக்கு மேலே இங்கே டிவைட் ஆகாது. இப்போ இந்த 2 இந்த 100 வச்சு டிவைட் பண்ணோன்னா 50 கிடைக்கும். அப்போது 125 இன்ட்டு 50. இந்த 0 அப்படியே டேரெக்டாக இங்கே போட்டுக்கலாம். 5 5s are 25, 5 2s are 10, 10 + 2 12, 5 1s are 5 6. இப்போ 6,250ங்கிறது தான் அவரோட மந்த்லி சேலரி. ஆனுவல் சேலரி கொடுத்துருக்காங்களா, மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்களா, இன்கமா எக்ஸ்பெண்டிச்சராக என்னங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மாடலில் ஒரு 2 or 3 சம்ஸ் இன்றைக்கி பார்த்துடலாம். மீதி அடுத்த சம்ஸும் அண்ட் ரிமைனிங் இருக்க மாடல்ஸும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். A man invested 1/3 of his capital at 7%, 1/4 at 8%, and the remainder at 10%. If his monthly income is rupees 561, the capital என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நான் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போ இந்த சம் பார்த்துடலாம். Raman's salary was decreased by 50% and subsequently increased by 50%. Subsequently அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு 50% குறைக்கிறாங்க, குறைச்ச உடனே 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 100 சம்பளம் வாங்கிட்டுருக்கீங்க, அதில் 50% குறைச்சிட்டு திரும்ப அதுலேருந்து 50% ஏற்றுறாங்கன்னா அப்போ எவ்வளோ அவருக்கு வந்து இறந்துருப்பார், இல்லை எவ்வளோ வந்து அவரோட சேலரி குறைஞ்சிருக்கும்னு கேட்குறாங்க. அதாவது 100லேருந்து 50% குறைச்சிடணும். குறைச்சதுக்கப்புறம் வர வேல்யூலேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது ராமன் சேலரிஸ் வாஸ் டிக்ரீஸ்டு பை 50%. இப்போ அவரோட சேலரி எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம ஈஸியாக ஒரு வேல்யூ வச்சுக்குவோம், அதை 100ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? 100ல் ஃபஸ்ட்டு எவ்வளோ குறைக்கிறாங்க, 50% குறைச்சிட்றாங்க. இப்போ 50% குறைச்சிட்டாங்கன்னா மீது எவ்வளோ பர்சன்டேஜ் அவருக்கு தருவாங்க, 50% தான் தருவாங்க. அப்போ அந்த 50 இங்கே எழுதுறோம். அப்போது கொடுக்குறதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணணும், 100 கூட 50 ஆட் பண்ணிக்கணும். 150% இன்ட்டு 150/100. இது புரியுதில்ல உங்களுக்கு? இங்கே 50% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே 50% ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்ரீஸ் பண்ணதை நம்ம வந்து 100 கூட தான் டிக்ரீஸ் பண்ணுறோம், அதாவது சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணதை 100 கூட தான் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 100 கேன்சல் ஆகிடும், 2 0 கேன்சல் ஆகிடும். 5 × 15, 5 5s are 25, 5 1s are 5, 6 7. 75 rupees தான் அவர் கைக்கு கிடைக்கும். ஓகேவா? 100%ல் 50 குறைச்சி திரும்ப 150% இன்க்ரீஸ் பண்ணால் அவரோட சம்பளம் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 75 ரூபா இருக்கும். 100 ரூபாயிலேருந்து 75 ரூபா இருக்குன்னா அவருக்கு எவ்வளோ வந்து இழக்கிறாருன்னு கேட்டாங்கன்னா 100ல் 75 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன, 25. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் தெளிவாக படிங்க. கொடுத்துருக்க டேட்டாவுக்கும் என்ன கேட்குறாங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு டைம் 2 தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து, if A's salary is 20% less than B's salary, ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட் எடுத்து ஈக்குவேஷனாக எழுதுவோம். ஏவோட சேலரி வந்து பியோட சேலரியை விட 20% கம்மியாக இருக்குது. 20% கம்மியாக இருக்குன்னு என்ன பண்ணணும், $100 கம்மி பண்ணி $100 20 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்போது 80/100ன்னு எழுதிக்கலாமா? 80%.
பை ஹவு மச் பர்சன்ட் இஸ் பி சேலரி மோர் தென் ஏஸ். அப்போது பியோட சேலரி ஏவோட சேலரியை விட எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 80 பை 100 எழுதிட்டோம். பியோட வேல்யூ நமக்கு பியோட வேல்யூ அப்படியே பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது 80 பை 100ங்கிறது தான் 100%. பியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? பி இன்ட்டு 100 டிவைடட் பை இதை வச்சு டிவைட் பண்ணுவோம். இங்கே ஆல்ரெடி ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோகேட் பண்ணிடுவோம். அப்போ 80b இன்ட்டு 100ன்னு மாறிடும். இப்போது பியும் கேன்சல் ஆகிடும், 0வும் கேன்சல் ஆகிடும். ஃபோர்த் டேபிளில் பண்ணோன்னா 4 2s are 8, இங்கே 25 டைம்ஸ் வரும். இங்கே 2 5s are 10, 5 இன்ட்டு 25 125. அப்போ பியோட சேலரி என்ன? 125% இருக்குது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? இங்கே 100% இருக்குன்னா இவங்க 125% இருக்காங்க. இப்போ 25% அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் 2-3 மாடல் இருக்குது. ஒரு 15 to 20 சம்ஸ் வரும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோட எண்ணில் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் வரும் 63833155573. இந்த நம்பருக்கு உங்கள் டவுட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் ஏதாவது ஒன்றில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.